பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம தொடர்ந்து நெகேமியா, ஜெபிக்கிற ஒரு நெகேமியா, அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஸ்மாபத்தில் காணப்படுகிற மாற்றங்களை குறித்து நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். எத்தனை வாரங்களுடைய, எத்தனை நாட்களுடைய செய்தி, எத்தனை குவாலிட்டிஸ் நமக்குள்ளே வந்திருக்கிறது அப்படின்னா, உண்மையிலே ஒரு 50% வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 30% வந்துருச்சு, நான் அப்படி ஸ்வாபத்தில் மாற ஆரம்பிச்சிட்டேன்னா ரொம்ப சந்தோஷம். இன்னும் பார்த்தா 100% என்னுடைய ஸ்வாபத்தில் ஒரு மாற்றத்தை தாங்கப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட, ஒரு வாஞ்சையோடு கூட இருந்தாலே ஒரு மாற்றம் வந்துடும். ஆமேன். மாறணும் அப்படின்னு நினச்சிட்டா மாற்றம் தானாக வந்துடும். ஆனால் நான் எப்படி மாறுவேன்? என்னாலலாம் மாற முடியாது. மற்றவங்க வேணால் மாறட்டும், நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் ஜோம் பண்ணுவேன், இப்படி தான் வாழ்வேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? தூங்குற மாதிரி நடிக்கிறவனை என்ன செய்ய முடியாது? எழுப்ப முடியாது. ஜெபிக்கிறேன், நான் பரிசுத்தவான், நான் நல்லவனாக இருக்கிறேன்னு நடிக்கிறவங்கள நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவரே, என்னுடைய ஸ்வாபங்களில், என்னுடைய கேரக்டரில் சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக மாற்றங்களை ஏற்படுத்த ஆண்டவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். ஸோ நீங்கள் ஆசைப்படுங்க. மாறவே ஆசைப்படுகிறேன்லாம் பாடுவாங்க இல்லையா? நானும் மாறணும் ஆண்டவரே, என் குவாலிட்டியில் ஒரு மாற்றம் இருக்கணும். அதாவது என்னுடைய ஸ்வாபங்களில், என் கேரக்டரில் எனக்கு ஒரு மாற்றம் வரணும் அப்பான்னு கேளுங்க. கண்டிப்பாக கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில், நம்ம ஸ்வாபத்தில் கர்த்தர் கட்டளையிடுவார். ஏன்னா ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு சண்டைக்காரனாயும், கோபக்காரனாயும், பிள்ளைகளை அடிக்கிறவனாயும், கெட்ட வார்த்தை பேசுகிறவர்களாயும், பெண்கள் தங்களுடைய கணவனை மதிக்காதவர்களாயும், குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய அலுவலை செய்யாதவர்களாயும், தாய் தகப்பனை கனம் பண்ணாமல் இருந்தா என்ன பிரயோஜனம் இல்லையா? அதனால இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே எங்கள் ஸ்பாபங்களில் ஒரு பெரிய மாற்றம். ஆமேன். நிறைய மாற்றங்களை பார்த்தோம். நெகேமியா வாழ்க்கையில குறித்து பார்க்கும் பொழுதே நிறைய மாற்றங்கள், நிறைய குவாலிட்டிஸில் அதை வைத்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். கடந்த வாரத்தில் நான் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தை கொண்டு வரும் பொழுது, நெகேமியா பாவங்களை அறிக்கை செய்கிறவனாயிருந்தான். ஜெபிக்கிறவன் பாவத்தை விட்டு விலகி இருப்பான். இந்த பாவத்தெல்லாம் செஞ்சுட்டு என்னை மன்னிங்கப்பான்னு கேட்டுருவான். அதுக்கப்புறம் விட்டு விடுவான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனா இருப்பான். பரிசுத்தத்தை நாடுகிறவனா இருப்பான். பரிசுத்தத்துக்காக அவன் வாழ்வான் என்றெல்லாம் நம்ம பார்த்தோம். தேவனுடைய வார்த்தைகளை கடந்த வாரம் தியானித்தோம். அதை தொடர்ந்து நம்முடைய சகோதரர் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தார். உண்மையிலே அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. இன்றைக்கு நம்ம வாசிக்க போகிற ஒரு வசனம் 9ஆம் அதிகாரம், நெகேமியா 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இங்க பாருங்க, நெகேமியாவும் அவரோடு கூட ஒரு கூட்ட மக்களும் எழுந்து நிற்கிறாங்க. அவங்க கட்டடத்தெல்லாம் கட்டியாச்சு, அலங்கத்தை கட்டியாச்சு. கட்டிட்டு ஆண்டவரை துதிப்பதற்காக நேரம் எடுத்து தேவனுடைய பாதத்தில் வர்றாங்க. அப்போ அவங்க செஞ்ச காரியம், முதல்ல கர்த்தருடைய நியாய பிரமாண புத்தகத்தை அவர்கள் வாசித்தார்கள். எவ்வளவு நேரம்? ஒரு ஜாமம் மட்டும். அதுக்கப்புறம் ஒரு ஜாமம் மட்டும் அவங்க என்ன செஞ்சாங்க? பாவ அறிக்கை பண்ணாங்க. கடந்த வாரத்தில் நான் இதை தான் உங்களுக்கு சொன்னேன். அடுத்தது பாருங்களேன், அடுத்தது ஒரு ஜாமம் மட்டும் அவங்க செஞ்ச காரியம், தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் பாவ அறிக்கை பண்ணினது மாத்திரமல்ல, தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். ஆமேன். இதுக்கு எல்லாம் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெகேமியா தான். அவர் பயங்கரமாக எல்லாரையும் ஜெபிக்க வைக்கிறார், துதிக்க வைக்கிறார், ஆண்டவரை பாட வைக்கிறார். ஹல்லேலூயா. அது நிமித்தமாக லேவியர் எல்லாரும் சேர்ந்து, அவர்கள் எல்லாரும் எழுந்து அவர்கள் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த தாவீது ராஜா ஆலயத்தை கட்டும் பொழுது துதிக்கிறதுக்குன்னே ஒரு குரூப்பை நியமித்திருந்தார். ஆமேன். ஒரு கொஞ்சம் பேர் சங்கீதம் பாடிட்டே இருக்கணும், கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கணும். கர்த்தர் நல்லவர், அவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று துதித்து கொண்டே இருக்கணும். அதுக்கே ஒரு குரூப்.
சாலமோன் ராஜா ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது அவர் செய்த காரியம், தாவீது ராஜா ஆலயத்தை கட்டுறதுக்கு அந்த ஆலயத்தில் இல்லை, ஆசரிப்பு கூடாரத்தில். அவர் அந்த நாட்களில் ஆலயம் கட்டப்படலை, ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தார்கள். அதே மாதிரி சாலமோனுடைய வாழ்க்காலத்தில் ஆலயம் கட்டப்பட்ட பிறகு அந்த பிரதிஷ்டை நாளில் பார்த்தீங்கன்னா பாடகர்கள் பூரிகைகளோடும் தம்புர்களோடும் நடனத்தோடும் கைகளை தட்டி கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள் என்று துதித்து கொண்டே இருந்தாங்க. அது தொடர்ந்து பார்க்கும் பொழுது தன்னுடைய தகப்பனாகிய தாவீது சொன்னது போல ஒரு கூட்ட மக்கள் கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. இங்கு பார்க்கும் பொழுது நெகேமியாவும் ஒரு கூட்ட மக்களை எழுப்பி அவர் ஜெபிக்க வைக்கிறார், ஆண்டவரை துதிக்க வைக்கிறார், பணிந்து கொள்ளும்படி அவர் செய்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. ஜெபிக்கிற ஒரு மனிதன் தானும் ஆண்டவரை துதிப்பான், ஆண்டவரை பணிந்து கொள்வான், ஜனங்களையும் பணிந்து கொள்ள வைப்பான். ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை துதிக்கிறீங்களா? ஆண்டவரை துதிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி கர்த்தரை துதிக்கிறீங்களா? மகா சத்தமிட்டு 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் சேர்ந்து மகா சத்தமிட்டு ஓலமிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை அவர்கள் துதித்தார்கள். 5ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது எல்லாரும் எழுந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த இடத்திலே பார்க்கிறோம், ஜெபிக்கிறவங்க கண்டிப்பா துதிக்கிறவங்களா இருப்பாங்க, ஜனங்களை துதிக்க வைக்கிறவர்களாக இருப்பாங்க. 2 குரூப். ஒன்று அவங்களே துதிப்பாங்க, 2வது ஜனங்களை துதிக்க வைப்பார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு துதியை குறித்து தான் நம்ம தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். அதாவது ஜெபிக்கிறவர்கள் தங்களுடைய பாவங்களெல்லாம் அறிக்கை செய்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அவர்கள் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ நல்லவங்கப்பா, நீங்கள் எவ்வளோ காரியங்களை செஞ்சுருக்கீங்க, என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய அற்புதங்களை, இப்படி தானே நீங்களும் சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படி தான் சொல்லி ஜெபித்து கொண்டே இருந்தேன். அப்படி ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர்னு அந்த பாடலே வாயில் வந்தது. அப்படியே தாயின் கருவில் என்னை தெரிந்து கொண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர் என்று அவரை துதிக்க வைத்தார். துதிக்க வைத்த பிறகு அந்த பாடலை கொடுத்தார். அந்த பாடல் வந்த பிறகு இப்போ நீங்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன செய்றீங்க? அந்த பாடலை பாடி துதிக்கிறீங்க. ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ ஜெபிக்கிற ஒரு மனிதன் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருப்பார்கள். கர்த்தரை துதிக்கிறவர்கள் பிறரையும் துதிக்க வைப்பார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம ஜெபிக்கிறோம்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்தா, புலம்பல் பாட்டு பாடிட்டே இருந்தா, ஆண்டவர் அந்த புலம்பல்ல அவர் ரொம்ப பிரியப்படுகிற தேவன் அல்ல. அழ வேண்டியதுதான், ஜெபிக்க வேண்டியதுதான், கதற வேண்டியதுதான், தேவைகளுக்காக ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டியதுதான். எல்லாமே ஒரு லிமிட் தான். எப்போ பார்த்தாலும் பைபிள் ஜெபத்துக்கு முழங்கால் போட்டா, அதை தாங்கப்பா, இதை தாங்கப்பா, அதுபடி செய்யுங்கப்பா, இப்படி செய்யுங்கப்பா. அதாவது ஆண்டவர் ஒரு வேலைக்காரன் போலவும் நான் சொல்றதெல்லாம் செய்யுங்கிற மாதிரியும் நம்ம கமெண்ட் பண்ணிட்டே இருக்கிறோம். அதை விட்டுட்டு ஆண்டவரை ஒரு ராஜாவாக பாருங்க. உண்மையிலே பாருங்களேன், அரண்மனையில் ராஜாக்கள் இருப்பாங்க, அவங்கவுங்க வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்கள புகழ்றதுக்குன்னே ஒரு டீம் இருக்கும். அவங்கள பாட்டு பாடி புகழ்றதுக்குன்னே புலவர்களை வச்சிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும்ல, சங்ககால இலக்கியங்கள் மற்றும் ஹிஸ்ட்ரி எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், பார்த்துருக்குறோம். அது மாதிரி சில நாடகங்கள்லாம் பார்த்துருக்குறோம் அந்த நாட்களில். ஸோ எல்லாமே புலவர்கள் அப்படியே பாடல்களை பாடுவாங்க. ஆண்டவர் ராஜாதி ராஜா, நீ ராஜா அப்படின்னு புகழ்ந்து பாட அந்த ராஜாவுக்கு பயங்கர சந்தோஷம் வந்துடும். யாருமே நான் கஷ்டமாக இருக்கேன் ராஜாவே எனக்கு கொஞ்சம் பொற்காசு கொடுங்கன்னு கேட்க வேண்டாம். அவங்க புகழ்ந்து பாடின உடனே இந்த ராஜா என்ன பண்ணிடுவார்? உடனே யார் அங்கே பொற்காசுகளை கொண்டு வாங்க அப்படி சொல்லிட்டு கொடுத்துருவார். உடனே அடுத்த புலவர் இதை விட பயங்கரமாக புகழ்வார். உடனே அவருக்கு இன்னும் கொஞ்சம் பொற்காசுகள். உலக மனிதர்களே, உலக ராஜாக்களே தங்களை துதிக்கும் பொழுது, பாடும் பொழுது, அந்த துதியில், அந்த புகழில் அவங்க மனம் இறங்கி, அவங்க பாவம் இவ்வளோ பாடுறாங்களே, இவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்வோமே நினைக்கும் பொழுது, நம்ம ராஜாதி ராஜா எவ்வளோ பெரியவர் இல்லையா, அவரை நம்ம துதிக்கும் பொழுது அவர் நமக்கு இறங்க மாட்டாரா?
அவர் நமக்கு உதவி செய்ய மாட்டாரா? அவர் நமக்கு அற்புதங்களை செய்ய மாட்டாரா? ஆகவே எப்பொழுதும் கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், அவரை ஸ்தோத்திரிக்க பழகுங்கள், அடிக்கடி அவரை துதியுங்கள். ராத்திரி நேரங்களில் முழிக்கும் பொழுது, இயேசுவே நான் என்ன செய்வேன் நாளைக்கு அலறாதீங்க, ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அதாவது அதெல்லாம் பழக்கத்தில் வரும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லி பழகுனீங்கன்னா தூங்கி எழும்பும்போது கூட ஸ்தோத்திரங்கிற வார்த்தை உங்கள் வாயில் வரும். பாத்ரூம் போவீங்க, ஸ்தோத்திரம் வாயில் வரும். ஏன்னா அது பழகணும். ஒரு ஜெபிக்கிற மனிதன் கண்டிப்பாக துதிக்கிறவனாக இருப்பான். ஜெபத்தில் அப்படியே ஜெபம் பண்ணிட்டு பெட்டிஷன் மட்டும் போட்டுட்டு போறவனா இருக்க மாட்டான். ஜெபிக்கிறவன் துதிக்கிறவனாகவும் இருப்பான். ஆமென், ஹல்லேலூயா. சரி, எப்படி துதிக்கணும்? இந்த 9ஆம் அதிகாரத்திலிருந்தே நம்ம பார்க்கும் பொழுது 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 5ஆம் வசனம். பின்பு லேவியரான யெசுவா, கத்மியேல், பானி, அசப்னேயா, செரேபியா, ஒதியா, செப்பனியா, பெத்தகியா என்பவர்கள் ஜனங்களை பார்த்து, நீங்கள் எழுந்திருந்து அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி, கர்த்தரை நோக்கி, எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 6ஆம் வசனம். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. எப்படி துதிக்கிறாங்க, ஒரு மாடல் பிரைஸ் இல்லையா? ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிற காரியம், கர்த்தரை எப்படி பணிந்து கொள்வது அப்படின்னா, ஆண்டவரை நினையுங்க. திங்க் அபவுட் அவர் லார்ட். ஆண்டவரை திங்க் பண்ணி பாருங்க, அவர் எப்படிப்பட்டவர்னு உணருங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறார் இல்லையா? அதனால் அவரை நீங்கள் நினச்சி அவரை நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவரை பணிந்து கொள்ளுங்கள். இங்கே பாருங்க, ஆண்டவரை நீர் எல்லா ஸ்தோத்திரத்துக்கும் மேலானவர், எல்லா நாமத்துக்கும் மேலானவர், நீர் மகிமை உடையவர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களை வானாதி வானங்களை சிருஷ்டித்தவர், சர்வ சேனை உண்டாக்கினவர், சமுத்திரத்தை உருவாக்கினவர், பூமியை உருவாக்கினவர், சமுத்திரத்துக்கு ஒரு எல்லையை கட்டளையிட்டவர் இல்லையா? பூமியின் மண்ணை கூட அவர் அளக்கிறவர். இப்படி நிறைய காரியம், எல்லாவற்றையும் உண்டாக்குகிறீர். வானத்தில் உள்ளது, பூமியில் உள்ளது, சமுத்திரத்தில் உள்ளது, எல்லாவற்றையும் நமக்கு தெரியும். ஆதியாகமம் 1 அதிகாரம் சிருஷ்டிப்பு. எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறீர். உண்டாக்குறது மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் காப்பாற்றுகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். வான சேனைகள் கூட உங்களை பணிந்து கொள்ளுதே. நாங்கள் பணிந்து கொள்ளாமல் இருக்க முடியுமா? நாங்களுமே துதிக்கிறோம் அப்பா என்று சொல்லி அவர் துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, முதலாவது ஆண்டவருடைய நாமங்களை சொல்லி துதிங்க, அவரை பற்றி சொல்லி துதிங்க. அவர் எப்படிப்பட்டவர்? எல்லா நாமத்துக்கும் மேலானவர் இல்லையா? இயேசுவின் நாமம். இப்படி அவருடைய நாமத்தை சொல்லி துதிங்க. எத்தனை நாமங்கள் உங்களுக்கு தெரியும்? ஒரு நாமத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு, ஒரு காரியம் உண்டு, ஒரு காரண பெயர் உண்டு. ஏன் அதிசயமானவர்? அவர் அதிசயங்களை செய்கிறவர். ஆமென். அவர் ஏன் சிருஷ்டி கர்த்தான்னு பேரு? சிருஷ்டித்தவர். ஏன் எல்ஷடா என்று பெயர்? சர்வ வல்லமை உடையவர். ஏன் எகோவா ஈரே? எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இப்படி அவருடைய நாமங்களை சொல்லி துதியுங்க. அவருடைய சிருஷ்டிப்பின் காரியங்களை சொல்லி துதியுங்க. அவர் எவ்வளவு அழகானவர், எவ்வளவு மகிமையானவர், எவ்வளவு பெரியவர். வானாதி வானங்களை சிருஷ்டித்த தெய்வம் அல்லவா? அதையெல்லாம் சொல்லி 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 நீர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லி அவரை துதிக்கும் பொழுது உண்மையிலே நீங்கள் அதை நினச்சி அதை கண்ணால் யோசித்து இமேஜின் பண்ணி அவரை திங்க் பண்ணி ராஜாவை திங்க் பண்ணி நீங்கள் ஆண்டவரை பணிந்து கொள்ளும் பொழுது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காரியம். வர்ஷிப் பண்ணுறது, அவரை ஆராதிப்பது. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ ஒவ்வொரு நாள் காலையிலேயும் அல்லது ஏதாவது ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் ஒதுக்கி அவர் செய்த மகத்துவமான காரியங்களை நினைத்து 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 அவருடைய நாமங்களை சொல்லி 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 அவரை துதியுங்க. ஆமென். இப்போ நம்ம எல்லாரும் நீங்கள் எல்லாரும் இருக்கிற இடத்துல எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நன்றி செலுத்த போகிறோம், அவரை துதிக்க போகிறோம், அவரை ஆராதிக்க போகிறோம். நீங்கள் சொல்லுங்க, நீ சர்வ வல்லவர் அப்பா, ஆண்டவரை நீ வானங்களை சிருஷ்டித்தவர் அப்பா, நீ பூமியை உருவாக்கினவர் அப்பா, 6 நாளைக்குள்ள மனுஷனுக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் சிருஷ்டித்து மனுஷனை உண்டாக்கினீர் அப்பா.
எல்லாவற்றையும் நீர் காப்பாற்றுகிறவர் அப்பா, எல்லாவரையும் போஷிக்கிறவர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். சூரியனை உண்டாக்கினவரே, சந்திரனை உண்டாக்கினவரே, சமுத்திரத்தை சிருஷ்டித்தவரே, ஆனாதி வானங்களை சிருஷ்டித்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லார் கைகளை உயர்த்தி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை துதித்து பாடுவோமா? வானங்களையும் சேனைகளையும் உண்டாக்கிய ஒருவரே கர்த்தர். வானங்களையும் அதன் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். பூமியையும் அதில் உள்ளவைகளும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். சமுத்திரமும் அதில் உள்ளவைகளும் காப்பாற்றும் நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. தண்ணீர்களையும் கையால் அளந்து பூமியின் மண்ணை மரக்காலால் நடக்கி, தண்ணீர்களையும் நம் கையால் அளந்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி, மலைகளை பிடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசு நிறுத்தும். மலைகளை பிடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசு நிறுத்தும். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எவ்வளவு மகிமையானவர், எவ்வளவு மகத்துவமானவர். உங்களை தெய்வமாக கொண்ட நாங்க எவ்வளவு பாக்கியவான்கள் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரை பற்றி நீங்க அறிய அறிய, அவரை பற்றி நினைக்க நினைக்க, பாட 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 உள்ளத்துல அவ்வளோ சந்தோஷம் வரும் இல்லையா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்ம எப்படி ஆண்டவரை பணிந்து கொள்ளணும்? நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கிறோம், ஆனால் எப்படி துதிக்கன்னு தெரியலையேன்னு சொல்லக்கூடாது. எப்படி நம்ம ஆண்டவரை துதிக்கிறது, எப்படி நம்ம ஆண்டவரை பணிந்து கொள்வது என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? 8ஆம் வசனம். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீர் நீதி உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இவங்கெல்லாம் ஆபிரகாமுடைய சந்ததியா இருந்தபடினால தங்களுடைய முற்பிதாக்களுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை நினைக்கிறாங்க. எங்கள் சந்ததிக்கு, எங்களுடைய தகப்பனுக்கு நீ செய்த நன்மைகளை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நினைத்து அவங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அவங்க சொல்றாங்க, ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி அந்த சந்ததிக்கு நீங்க அந்த உடன்படிக்கையை நீர் நிறைவேற்றினீரே, நீ நீதி உள்ளவர் அல்லவா, உமக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? 9ஆம் வசனம். எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமையை நீர் கண்டு சிவந்த சமுத்திரத்தில் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டீர். அவர்களை கண்டுபிடித்தீர், சிறுமையை கண்டீர், கூப்பிடுதலை கேட்டீர்.
அது மாத்திரமல்ல, அடையாளங்களை, 10ஆம் வசனம், அடையாளங்களை செய்தீர். அந்த வசனத்தின் கடைசி பகுதி பாருங்க, கீர்த்தியை உண்டாக்கினீர். 11ஆம் வசனம், சமுத்திரத்தை பிளந்தீர். அவர்கள் கால் நனையாமல் நடத்தினீர். அவர்களை தொடர்ந்தவர்களை சமுத்திரத்துல போட்டுவிட்டீர். அப்புறம் பகல்ல மேக ஸ்தம்பத்தினால அவர்களை நடத்தினீர். அவர்களை இரவுல அக்னி ஸ்தம்பத்தினால நடத்தினீர். 15ஆம் வசனம், பசிக்கு அப்பத்தை கொடுத்தீர். அவர்களுக்கு தாகத்துக்கு கண்மலை தண்ணீரை கொடுத்தீர். அப்புறம் தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது, நீர் அவர்களை கைவிடவே இல்லை, அவர்களை விட்டு விலகவே இல்லை, அவர்களை ஆசீர்வதித்தீர். 21ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு காத்து கொண்டீர். ஒன்றும் குறைவுபடலை. 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 23, அவர்கள் பிள்ளைகளை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி சுதந்தரித்து கொள்ளும்படி நீர் அவர்கள் பிதாக்களுக்கு சொன்ன தேசத்திலே அவர்களை அழைத்து வந்தீர். ஆமேன். வசனம் சொல்லுகிறது, பெருக பண்ணினீர், பெருக பண்ணினீர். அடுத்தது சுதந்தரிக்க பண்ணினீர், அழைத்தீர். 24ஆம் வசனம், தேசத்தை சுதந்தரிக்க வைத்தீர். 25ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு வீடுகளை கொடுத்தீர், தோட்டங்களை கொடுத்தீர், துறவுகளை கொடுத்தீர், திராட்சை தோட்டம், ஒலிவத்தோப்பு எல்லாவற்றையும் கொடுத்து புசித்து திருப்தியாகி பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். செல்வமாய் வாழ வைத்தீர். ஆமென், ஹல்லேலூயா. 28ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு இளைப்பாறுதலை. 27ஆம் வசனம் சொல்லுகிறது, சத்துருக்களின் கையிலிருந்து விடுதலையாக்கினீர். நெருக்கப்படும் பொழுது அவர்களை ஆசீர்வதித்தீர். கூப்பிட்ட பொழுது விடுதலையாக்கினீர், இரட்சகரை அனுப்பினீர், இளைப்பாறுதலை கொடுத்தீர். ஆமென். எவ்வளோ காரியங்கள்! இவை எல்லாவற்றையும் நினைத்து 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 அவர்கள் ஆண்டவரை துதிக்கிறார்கள். எங்கள் முன்னோர்களுக்கு செய்தீரப்பா, எங்கள் குடும்பத்தினருக்கு செய்தீரே, எங்கள் முற்பிதாக்களுக்கு செய்தீரே, எங்கள் தலைமுறைக்கு செய்கிறீரே, இம்மட்டும் நடத்தினீரே, சுதந்திரமாக கொடுத்தீரே, எங்களுக்கு வீடுகளை கொடுத்தீரே, நன்றியப்பா நன்றியப்பா என்று சொல்லி அவரை துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதாவது முதலாவதாக ஆண்டவரை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ரெண்டாவது, திங்க் அபவுட் த பாஸ்ட். ஆமென். ஏற்கனவே கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். பைபிள் ஆண்டவர் மக்களை நடத்தி வந்த பாதைகளை நினைங்க. அது மாத்திரம் அல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை நினைக்கணும். எவ்வளோ ஆச்சரியமாய் நடத்தினா. போன மாதம் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஜூலை மாதத்தில் நீங்கள் பட்ட பாடுகள் எவ்வளோ, வடித்த கண்ணீர் எவ்வளோ, அல்லது மே மாதம் எவ்வளோ போராட்டம். இந்த வருஷத்தை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். ஜனவரி மாதத்தை துவங்கும் போது எப்படி சந்தோஷமாக துவங்குனீங்களா, இல்லை அழுகையோடு துவங்குனீங்களா? யோசித்து பாருங்கள். பிப்ரவரி எப்படி போச்சு, மார்ச் எப்படி இருந்துச்சு, ஏப்ரல் எப்படி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் எப்படி நடத்தி இருக்கிறார். பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது, போயிடுச்சின்னு சொல்லலை. ஆனாலும் இம்மட்டும் நடத்தினாரே, இம்மட்டும் நடத்தினாரே. உங்களுக்கு சுகத்தை கொடுத்தாரே, உங்களை வாழ வைத்தாரே, கர்த்தர் அற்புதங்களை செய்தாரே. எவ்வளோ நல்லவர் இல்லையா? ஆண்டவரை நம்ம நன்றி செலுத்தணும். நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகளை ஒன்றொன்றாய் நினைங்க, ஒன்றொன்னா நினைங்க. சங்கீதம் 136 சங்கீதத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அப்படியே தாவீது ராஜா துதிக்க ஆரம்பிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதில் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 136, 23. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை இல்லையா? நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை. நம்ம ஒரு காலத்தில் தாழ்மையில கிடந்தோம். ஒரு நல்ல பாட்டு உண்டு இல்லையா, தாழ்மையில் கிடந்தோம், தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன். இப்படி நிறைய பாடல்கள், நிறைய பாடல். என்னுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்தீரே, ஸ்தோத்திரம். அண்ணாளுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, தேவரீர் என் சிறுமையை கண்டு எனக்கு இறங்கி எனக்கு பிள்ளைகளை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மலடியை ஆண்டவர் பிள்ளை உடையவளாய் மாற்றினீரே, ஸ்தோத்திரம். அவள் நினைச்சு பார்க்கிறா, அன்னாள்
என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்த 10 மாதத்துக்கு முன்பு, கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு முன்பு ஆலயத்துக்கு வந்த பொழுது நான் எப்படி இருந்தேன், எப்படி கண்ணீர் வடித்தேன், எவ்வளோ வேதனைப்பட்டேன், எவ்வளோ கஷ்டப்பட்டேன், மடிவாயினேன், மனக்லேசம், மனக்கசப்பு, சாப்பிடலை, சாப்பாடு இறங்கலை. ஆனால் இன்னைக்கு எவ்வளோ அழகா என்னை நடத்தி இருக்கிறார், என்னை எவ்வளவாய் நடத்தி இருக்கிறார், என்னை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்திருக்கிறாரே. ஆமேன், ஹல்லேலூயா. இப்படி நினைத்து 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 ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி செலுத்தணும். ஒரு முறை 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரிடத்தில் வந்தாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான் இல்லையா? 10 குஷ்டரோகிகளையும் ஆண்டவர் சுகப்படுத்தினார். உடனே அவங்க புறப்பட்டு போகிறாங்க. ஆசாரியனுக்கு உன்னை காண்பின்னு சொல்லி போகும் பொழுது போகிற வழியிலேயே சுகம் கிடச்சிருச்சு. அவனுடைய மாம்சம் எல்லாம் சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறிடுச்சு. உடனே அவர் அதில் ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணா, ஐயோ நல்ல மாம்சமாக இருக்கு, திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, சுத்தமானவர்கள் சொஸ்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? அப்போ இதுலேருந்து நமக்கு தெரியுது, ஆண்டவர் நம்முடைய நன்றியை எதிர்பார்க்கிறார். ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே தூக்கி போட்டுட்டு போகிறத கர்த்தர் விரும்பலை. நன்றி சொல்லணும், நன்றி சொல்லணும். ஆமேன், ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். இன்னைக்கு ஜீவனோட இருக்கிறீங்களே, அது யாருடைய கிருபை? கர்த்தருடைய கிருபை. எத்தனையோ பேர் கொரோனால மரிச்சு போயிட்டாங்களே, நீங்க ஜீவனோடு இருக்கிறீங்களே, இது கர்த்தர் போட்ட பிச்சை இல்லையா? கர்த்தர் கொடுத்த சுவாசம் இல்லையா? இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணுமே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணுமே. ஹல்லேலூயா. எத்தனை அற்புதங்களெல்லாம் செஞ்சு நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமேன். எப்படி ஒவ்வொரு பக்தர்களும் அப்படிதான் அவ்வளோ அழகா ஆண்டவரை துதிக்கிறாங்க. அன்னாள் துதித்தது போல, இஸ்ரவேலை துதித்தது போல, செங்கடல் 2ஆக பிளந்த பொழுது அவங்க அந்த செங்கடல் கரையில ஆண்டவரை துதிக்கிறாங்க. அப்பா, செங்கடலை 2ஆக பிளந்தீரே, உமை துதிக்கிறோன்னு சொல்றாங்க இல்லையா? இப்படி நிறைய காரியங்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகளை செஞ்சிருக்கிறார், எவ்வளவு அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், தேங்க்ஸ் கிவிங் நோட்டுன்னு ஒன்று வச்சுக்கோங்க. அந்த நோட்டில் எழுதுங்க உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த அற்புதம். மிகுந்த உபத்திரவத்தில் உங்களுடைய விண்ணப்பத்தை எப்படி கேட்டார், உங்களுக்கு எப்படி இறங்கினார், எப்படி அதிசயங்களை செய்தார். ஒரு நாள் வரும்போது அந்த நோட்டை திருப்பி பார்த்தீங்கன்னா, 1 மாதம் முடியும் போது திருப்பி பார்த்தீங்கன்னா ஞாபகம் வரும். எழுதலைன்னா ஒன்றுமே ஞாபகம் வராது. யோசித்து பார்த்தாலும் ஆண்டவர் என்ன செஞ்சார்? சாப்பாடு கொடுத்தார், அப்புறம் ஜீவன் கொடுத்தார், சுகம் கொடுத்தார், பலன் கொடுத்தார், ஸ்தோத்திரம் அப்பா, இவ்வளோதான் சொல்ல முடியும். ஆனால் இவங்க பாருங்க, எத்தனையோ தலைமுறைக்கு முன்பாக நடந்த ஒரு காரியத்தையும் அவங்க அப்படி ரெக்கார்ட் பண்ணி வச்சு அவ்வளோ அழகா ஆண்டவரை துதிக்கிறாங்க. இப்படி செஞ்சீர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரை நோக்கி துதிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் செஞ்ச நன்மைகளை நினைத்து நினைத்து அவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். ஆமேன், ஹல்லேலூயா. எல்லார் கைகளை உயர்த்தி ஆண்டவர் நம்முடைய கடந்த நாட்களில் செய்த அற்புதங்களை, அதிசயங்களை, அவர் செய்த மகிமையான காரியங்களை, உங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா அதிசயங்களையும் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை துதிப்போமா? ஸ்தோத்திரம் சொல்லுங்க, அவரை துதியுங்க, அவரை போற்றுங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்து தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்து தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன்,
நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை நினைத்து கர்த்தரை துதிங்க. மகிமையான தேவனை நினைத்து அவரை துதியுங்க. அவர் செய்த மகிமையான காரியங்களை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எப்படி அவரை துதிக்கணும், பணிந்து கொள்ளணும் அப்படின்னா, இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் சிச்சுவேஷனை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆமென். திங்க் அபவுட் யுவர் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் அண்ட் தேங்க் காட். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 4, 5, 6. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென். அடுத்த வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். 6ஆம் வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நேரத்தில் என்ன இருக்குது? கவலை இருக்குது. கவலை இருக்கிற அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? உங்களுடைய எல்லா காரியங்களையும் விண்ணப்பங்களை ஆண்டவருக்கு எப்படி செலுத்தணுமா? ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென். எல்லாவற்றிலேயும் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. ஆண்டவருடைய சித்தம் என்ன? எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணும். எல்லாவற்றிலும் சொல்லும் பொழுது அது இந்த ப்ரெசண்ட்ல நன்மையா இருக்குதோ, கஷ்டமோ இருக்குதோ, பிரச்சனையா இருக்குதோ, உயர்வா இருக்குதோ, தாழ்வா இருக்குதோ, எந்த சூழ்நிலையிலும் நீங்க ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமென். ஹல்லேலூயா. 34ஆம் சங்கீதத்தை நம்ம பார்க்கும் பொழுது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவரை நம்ம துதிக்கணும். சூழ்நிலை வித்தியாசமா இருக்கலாம். பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்றும் அடிக்கையில் எங்கள் பராக்கிரமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லி நம்ம பாடுவோம் இல்லையா? சூழ்நிலை ஆண்டவரே பயங்கரமா இருக்குது. அன்னைக்கு சீஷர்கள் ஐயரே ஐயோ நாங்க மடிந்து போகிறோமே அப்படின்னு கவலையோடு கத்துனாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி கத்தக்கூடாது. ஏசப்பா, இந்த சூழ்நிலையிலையும் நீங்க எங்க கூட இருக்கிறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தப்புவிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நடத்த போறீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலையில ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க போறீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். எங்க கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலைக்காக ஸ்தோத்திரம். இந்த பிரச்சனைக்காக ஸ்தோத்திரம். இந்த சிச்சுவேஷனுக்காக ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட மனிதர்களை அடையாளம் கண்டுபிடித்து அவர்களை வெளியே அனுப்புனீரே, ஸ்தோத்திரம். ஒரு சில மனிதர்கள் வெளியே போகும்போது சில சமயம் கஷ்டமா இருக்கும். ஆனா அது ஒரு நல்ல ஒரு காரியத்துக்காக தான் இருக்கும். அப்போ அந்த சிச்சுவேஷன்ல நமக்கு வேதனையா இருந்தாலும் நீங்க ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. கர்த்தர் தீமைகளை நன்மையாக மாற்றி விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொந்தளிக்கிற புயலா இருந்தாலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த பிரச்சனை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த சூழ்நிலையிலும் அந்த பிரச்சனை நடுவிலையும் கர்த்தரை பணிந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார். அதனால இப்ப எல்லாரும் ஆண்டவரை நோக்கி இந்த பிரசன்ட் சிச்சுவேஷனை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க போகிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், நீ எந்த கொந்தளிக்கிற நேரமா இருந்தாலும், ஒருவேளை பிரச்சனை அதிகரித்து கொண்டிருந்தாலும், இப்ப நம்ம எல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? உங்க சிச்சுவேஷனை பார்க்காதீங்க, ஆண்டவரை பாருங்க, வல்லமை உடையவரை பாருங்க.
அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை புகழ்ந்து நம்ம ஒரு பாடலை பாடுவோமா? ஸ்தோத்திரம். பெரும் வெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், பெரும் வெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலை நிழலே, எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலை நிழலே, உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே, எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்தவர் நீரல்லவோ, எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்தவர் நீரல்லவோ, கண்மலை தேனும் அடியும் என்னையும் தருபவர் நீரல்லவோ, கண்மலை தேனும் அடியும் என்னையும் தருபவர் நீரல்லவோ, உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே, செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், எங்கள் பராக்கிரமே எங்கள் பலன் நீரே ஜெயம் எடுப்போம் மாலே, எங்கள் பராக்கிரமே எங்கள் பலன் நீரே ஜெயம் எடுப்போம் மாலே, உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய பிரசன்ட் சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும், ஒரு பக்கம் பாருங்க, யுத்த சேனை, செங்கடல், பெருவெள்ளம் மதிலை மோதுகுது. ஆனால் அந்த நேரத்தில் எங்கள் பராக்கிரமம் நீரப்பா, எங்கள் புகலிடம் நீரப்பா, எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர் நீரப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நம்ம பாடணும். அதே வேளையில் நம்மளை உயர்த்தி வைத்திருக்கும் பொழுதும், நம்முடைய சிச்சுவேஷன் உயர்ந்த நிலைமையில இருக்கும் பொழுது, ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் நல்லா உயர்த்தி வச்சிருந்தார்னா அப்பவும் பாடணும். நிறைய பேர் கர்த்தர் உயர்த்தும் பொழுது அவரை பாட மறந்துறாங்க. ஆண்டவர் அவர்களை உயர்த்தி இருக்கும் பொழுது ஆண்டவரை துதிக்க மறந்துடுறாங்க. இன்னைக்கு நீங்க அப்படிப்பட்டவங்களா இருக்கக்கூடாது. எந்த சிச்சுவேஷன்லையும் அருமையான பாடல் உண்டு இல்லையா? அதாவது வாதியிலும் துதிப்பேன், வாதியிலும் நீர் தான், பாதியிலும் நீர் தான், துன்ப நேரத்திலும் நீங்க தான், இன்ப நேரத்திலும் நீங்க தான், அப்படி சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா என்று சொல்லி அவரை துதிக்க 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 கர்த்தருடைய மகிமை உங்களுக்குள்ள பெருகும். ஆமென். அப்போ துதிக்கிறவங்க, அதாவது ஜெபிக்கிறவங்க கண்டிப்பா கர்த்தரை எல்லா சூழ்நிலையிலும் துதிக்கிறவங்களா இருப்பாங்க. ஆமென். எப்படிப்பட்ட சூழ்நிலையும், உயர்வானாலும் தாழ்வானாலும், பவுல் சொல்றார் இல்லையா, உயர்வோ தாழ்வானாலும் எந்த சூழ்நிலை ஆனாலும் கர்த்தரை துதிக்கிறவங்களா இருக்கணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோசபாத் ராஜாவுக்கு முன்பாக சுற்றிலும் எல்லா சத்துருக்களும் இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒன்று ஆண்டவரை நோக்கி கண்கள் பார்த்தது, ரெண்டாவது பாடி துதி செய்ய தொடங்கினார்கள், அற்புதம் நடந்தது. அதே மாதிரிதான் பவுலும் சீலாவும், கைகள் சிறைச்சாலையில கட்டப்பட்டிருந்தது, கால்கள் மாட்டப்பட்டிருந்தது, ஆனா அவங்க துதிக்க தவறல, ஜெபம் பண்ணாங்க, ஜெபம் பண்ணிட்டு துதிச்சாங்க. விளைவு, சிறைச்சாலை கதவு தானாக திறவுண்டது, கட்டுகள் கலண்டு போனது. நீங்க துதிக்க 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 உங்களுடைய பிரசன்ட் சிச்சுவேஷன் மாறும். ஆமேன். அது அப்படி துதிக்க துதிக்க நீங்க ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவீங்க. ஆமேன். ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோவான் 6:11. பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார், சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். ஆமென். ஆண்டவர் அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணினார். ஏன் ஸ்தோத்திரம் பண்ணினார்னா, அவருக்கு தெரியும் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் கையில என்னதான் இருக்கு,
5 அப்பமும் 2 மீன் தான் இருக்கு. ஆனா அவருக்கு தெரியும், பல்லாயிரக்கணக்கான மக்களை போஷிக்க போகிறார், பிதா போஷிக்க போகிறார், இதை பெருக பண்ண போகிறார், எனக்கு செவி கொடுக்க போகிறார் என்று அறிந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். ஆமென். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட அதே மாதிரி தான். லாசரு உயிரோடு எழும்புவதற்கு முன்பாகவும், பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியா ஸ்தோத்திரம். அங்க லாசரு எழும்பல, ஆனா அவர் சொல்லிட்டாரு, ஆண்டவரே எனக்கு செவி கொடுக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஸோ உங்களுடைய ஃபியூச்சரை நினைச்சு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். திங்க் அபவுட் யுவர் ஃபியூச்சர் அண்ட் பிரைஸ் காட். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு யாவையும் செஞ்சு முடிப்பீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது இல்லையா? தாவீது ராஜா சொன்னது போல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், முடித்தார், முடிப்பார், அவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, என் வாழ்க்கையில ஆண்டவரே ஒளி விளக்காய் வருவீரப்பா ஸ்தோத்திரம், என் வாழ்க்கையை நடத்துவீரப்பா ஸ்தோத்திரம், எந்த சூழ்நிலையிலும் நீங்க எங்களை விடமாட்டீங்கப்பா உமக்கு ஸ்தோத்திரம், கைவிடப்பட்டது போல இருந்தாலும் எங்களை கைவிட மாட்டீங்கப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்க 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 உங்களுடைய ஃபியூச்சர் ஆசீர்வாதமாக மாறும். ஆமென். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ண போறோம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார், எப்படி துதிக்கிறது என்று சொல்லி. ஆமென். நெகேமியா வாழ்க்கையில நெகேமியாவும் அவரோடு கூட இருந்தவர்களும் சேர்ந்து எப்படி ஆண்டவரை துதித்தார்கள், எப்படி அவருடைய மகத்துவங்களை நினைத்து துதித்தார்கள், அவருடைய நடத்தி வந்த பாதைகளை நினைத்து துதித்தார்கள். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில, நெருக்கத்துல இருக்கிற சூழ்நிலையில கர்த்தரை துதிக்கணும். ஆமென். வரப்போகிற காரியங்களுக்காகவும் ஆண்டவரை துதிக்கணும். அப்படி துதிக்க 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 கர்த்தர் நாம மகிமைப்படும். துதிக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் இறங்கி வரும். துதிக்கும் பொழுது கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். உங்களுக்கு குறித்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன் சொல்லும் போதே யோபு துதிக்கிறதை நம்ம பார்க்கிறோம், ஸ்தோத்திரம் பண்றதை பார்க்கிறோம். முறுமுறுக்கல. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் பெர்ஃபெக்டா செய்து முடிப்பீங்க, எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்ய போறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையை கட்டி எழுப்ப போறீங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போறீங்க, ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிரோமா? ஏசப்பாமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே இன்றைக்கு நீங்க துதிப்பதற்கு கற்றுக் கொடுத்தீங்க, எப்படியெல்லாம் ஆண்டவரை பணிந்து கொள்ளணும், எப்படியெல்லாம் அவரை ஆராதிக்கணும், எப்படியெல்லாம் அவரை வர்ஷிப் பண்ணணும், எப்படியெல்லாம் அவரை பிரைஸ் பண்ணணும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, துதிக்கிறவர்களாயும் இருக்க கிருபை தாங்கப்பா. ஒவ்வொருவருக்குள்ள ஒரு ஜபாவி மாத்திரமல்ல, அவர்கள் ஆண்டவரை துதிக்கிறவர்களாகவும் மாறட்டும். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள்னு பைபிள்ல இருக்கப்பா. ஜெபிக்கிறவங்க இந்த கேரக்டர் இருக்கணுமே, நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கணுமே. எங்கள் வாழ்க்கையில நன்றி அறிதல் இல்லாம நன்றி கெட்டவங்களா இருக்கிறோம் நிறைய நேரத்துல. அப்பா அந்த நிலைமையை, அந்த கேரக்டரை மாத்தி போட்டு எங்களை நன்றி அறிதல் உடையவர்களாய் மாற்றுவீராக. எல்லா சூழ்நிலையிலும் உம்மை துதிக்கணும், முறுமுறுக்க கூடாது. இஸ்ரவேலர் முறுமுறுத்துட்டாங்க, மறுதலிச்சுட்டாங்க, பேதுரு கூட மறுதலிச்சுட்டாரு. ஆனா நாங்க அப்படி இருக்க கூடாது அப்பா. எப்பொழுதும் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உம்மை நாங்கள் துதிக்கிறவர்களாய் இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பீராக. துதிக்கும் போது அற்புதங்களை காண செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.